வீக்கெண்ட் எபிசோட்ல கானா வினோத் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்திருக்காரு ஸ்டேஜ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்களுமே அவருக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி கானா வினோத் அவர்கள் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருந்தாரு. அண்ட் நெறைய பேர் வந்து அவர் பணப்பெட்டி எடுத்து தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? கானா வினோத் அதற்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாரு. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அண்ட் ரூ. 1 காசு கூட இல்லாம தான் இந்த ஒரு பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன். இந்த ஒரு 18,00,000 அப்படிங்கிறது என்னோட லைஃப்‌க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னோட குழந்தைங்களோட படிப்பு செலவா இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். இந்த அமௌண்ட் எனக்கு போதும். இதெல்லாம் தாண்டி மக்களாகிய நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும், ஆதரவும் குடுத்துருக்கீங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லயே மக்களுக்கு கால்ல விழுந்து கும்பிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேஜை தொட்டு கும்பிட்டுருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான நெறைய எமோஷனல் விஷயங்கள் போயிருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத்த பார்த்து, "உண்மையிலேயே நீங்க ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. வெளியில யார் வேணா, என்ன வேணா சொல்லலாம். ஆனா நமக்கு தான் நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க எதையுமே கேர் பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து உங்களோட ஒர்க்க நீங்க பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்கள் உங்களுக்கு காத்திருக்கும். யார் கண்டா என்னோட படத்திலே நீங்க பாடுனாலும் பாடுவீங்க." அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு. விஜய் சேதுபதி அவர்கள் சும்மா பேச்சுக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது. கண்டிப்பா கானா வினோத்த அவரோட அடுத்த படத்துல பாட வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி ஒரு வேர்ட ஸ்டேஜ்ல சொல்லியிருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா கானா வினோத் அவர்கள் இந்த பணப்பெட்டி எடுத்தது அப்படிங்கிறது முழு மனசால தான் எடுத்தேன். யார் சொல்லியும் எடுக்கல. யாரும் என்ன மேனிபுலேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம நான் நெறைய திங்கிங் பண்ணிட்டே இருந்தேன். நானா தான் போய் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்ல ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்தாரு. எல்லாத்துக்கும் ஒரு சில அட்வைஸ் குடுத்திருந்தாரு. அவர் எல்லாத்துலயும் சாரி கேட்டிருந்தாரு. இந்த மாரி நெறைய சூப்பரான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்ல நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபன்னா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ட பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஆன நெறைய பேரு குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, வியானாவாக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், இவங்கலாம் வீட்டுக்குள்ள போயிட்டு நெறைய விஷயங்கள ஓப்பனா பேசியிருந்தாங்க. இந்த மாரிலாம் பிக் பாஸ் வீட்ல சொல்லவே கூடாது. இருந்தாலும் அவங்க அந்த வேர்ட்ஸ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா கேள்வி கேட்டுட்டாரு. "நீங்க யாரு இப்படிலாம் சொல்ல? உங்களுக்கு வந்து டீம் சொல்லியிருப்பாங்கல்ல, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி வியானாவெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாராமா. அதே நேரம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷம், அதே மாரி அவங்க வந்து என்ன மாறுனுச்சு, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட நெறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. ஓவராலா விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இதற்கு முந்தின சீசன விட இந்த சீசன் ஹார்ஷாவே சொல்லியிருக்காரு. வெளியில நடக்கிற விஷயங்கள உள்ள ஷேர் பண்ணாதீங்க. அது அவங்களோட மைண்ட மாத்திரும். இன்னும் சொல்லப்போனா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வாய வச்சுட்டு அமைதியா இருந்திருந்தாங்கன்னா, கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியே எடுத்திருக்க மாட்டார் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆதங்கத்த தான் அவர் பயங்கரமா ஹார்ஷா சொல்லி, அடுத்த வார கண்டஸ்டன்ட்ஸும் இந்த மாரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபைனல் வரப்போது யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.